நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தொடர்ந்து வார சனிக்கிழமை புரட்டாசி மதத்துக்கான பெருமாள் மெசேஜ் சனிக்கிழமைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வாரம் 3வது சனிக்கிழமைக்கான பெருமாள் மெசேஜ் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு கிறிஸ்டல் செலெக்ஷன் காட்டுறேன். பைல் நம்பர் 1 பர்பிள் கிறிஸ்டல், பைல் நம்பர் 2 ஒயிட் கிறிஸ்டல், பைல் நம்பர் 3 yellow கிறிஸ்டல். இந்த 3 கிறிஸ்டல்ல நீங்க எந்த கிறிஸ்டலை சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி பெருமாளை மனசுல நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. அதுக்கான பெருமாள் மெசேஜ் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணாய போற்றி அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த 3வது சனிக்கிழமை நீங்க விரதம் இருக்கீங்க இல்லையா? ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கோமாதாவுக்கு பூஜைகள் செய்யணும் அப்படின்னு இருக்கு, சரிங்களா? கோதானம் கொடுக்கறது, கோமாதாவுக்கு பூஜை பண்றது, கோவில்கள்ல கோமாதா இருக்கும், கோசாலை இருக்கும், கோசாலைக்கு தானம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யும் போது, அந்த கோமாதாவுக்கு நீங்க செய்யும் போது பெருமாளே கோமாதா ரூபத்துல உங்ககிட்ட உங்களுடைய அன்பை அவர் பாப்பாரு. நீங்க எந்த அளவுக்கு அவர் மேல அன்பா இருக்கீங்க அப்படின்றத. ஸோ அந்த அன்பு அவர் உணரும் போது நிச்சயமா உங்களுக்கு நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். ஒரு அந்த பிளெஸ்ஸிங்ஸ்க்கு, அந்த அன்புக்கு ஒரு எப்படி சொல்லணும்னா, கடல்ல இருக்கிற முத்து அது எப்படி ஒரு தன்மை இருக்கு, இது ரொம்ப ரேர் இல்லையா? ஒரிஜினல் முத்துலாம் ரொம்ப ரேர். ஸோ அதனுடைய தன்மை யூனிக்கானது, பிளசன்டபிளானது. அந்த மாதிரி ஒரு ஆன்மீக தன்மை, ஒரு பிளசன்டபிளான தன்மை உங்களுக்கு கிடைக்கும் பெருமாளுடைய பிளெஸ்ஸிங்கால. ஸோ கடல்ல இருக்கிற முத்து மாதிரி உங்களுடைய அந்த அஃபெக்ஷன் பெருமாள் மேல நீங்க வச்சிருக்க பக்தியை தாண்டி ஒரு லவ் அவர் பாப்பாரு. ஸோ இந்த சனிக்கிழமையில, 3வது வார சனிக்கிழமையில முடிஞ்சா நீங்க கோசாலைக்கு போங்க, கோதானம் செய்யுங்க, கோசாலைக்கு தானம் செய்யுங்க, கோ பூஜை பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி அங்க இருக்கிற கோமாதா கிட்ட, பசுக்கள் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மனதளவுல நீங்க உணர்வீங்க, பெருமாளை நீங்க ஒரு மீட் பண்ண மாதிரி, அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நீங்க மனதார உணர்வீங்க. ஸோ இதை நிச்சயமா நீங்க செய்யணும் அப்படின்றது பெருமாள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். அண்ட் உங்களை கரெக்டா வழி நடத்தி கூட்டிட்டு போவாரு, சரிங்களா? உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை கொடுத்து உங்களை சரியான பாதையில அவரு வழி நடத்தி கொண்டு போவாரு. ஸோ அதனால நீங்க எப்படி மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா வழி நடத்தி கொண்டு போனார் பாண்டவர்களை, அந்த மாதிரி உங்களையும் வழி நடத்தி கொண்டு போவாரு. பெருமாள் உங்க லைஃப்ல இருக்காரு. ஸோ அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த கோ பூஜை, கோமாதா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இந்த சனிக்கிழமையே ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றதுதான் பெருமாள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான பெருமாள் சொல்லக்கூடிய மெசேஜ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் நமோ நாராயணாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உள்ள ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். பைல் நம்பர் 2 பெருமாள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு குருவை தேர்ந்தெடுங்க அப்படின்றாரு, சரிங்களா? உங்களுடைய ஆன்மீக பாதைக்கா இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும், ஒரு குருமார்கள் உங்களுக்கு தேவை. அது மோஸ்ட்லி சிவபெருமான் நீங்க குருவா ஏத்துக்கிட்டீங்கன்னா ஸோ ரொம்ப நன்மையை பயக்கும் அப்படின்னு பெருமாள் உங்களுக்கு சொல்றாரு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் பெருமாள் சிவன் வேற வேற அப்படின்லாம் நம்ம இன்னும் சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் கடவுளை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. ஸோ பெருமாளும் சிவனும் 2 பேரும் சமம், ஒண்ணு, சரிங்களா?
அவரு உங்களுக்கு வழிகாட்டக்கூடியது என்னன்னா, சிவபெருமான குருவா ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பகை, வேற ஏதாவது நெகட்டிவிட்டி, இது எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் அடக்கி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிடுவாரு. ஏன்னா பெருமாள் உங்களுக்கு நிறைய பிளஸ் பண்றாரு, சரிங்களா? பண ரீதியா, பொருள் ரீதியா, வேலை ரீதியா உங்களுக்கு அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் என்னைக்குமே, அனுகிரகம் என்னைக்குமே உண்டு. ஆனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு, மத்தவங்க அதை வந்து டிஃபீட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் இல்லையா? இல்ல நீங்களுமே அது அளவுக்கு அதிகமா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு மைண்ட்ல ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும். அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம அது நீங்க வேற எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணி இழந்துட்டீங்கன்னா, ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்கு தான் நீங்க சிவபெருமான ஒரு குருவா ஏத்துக்கிட்டு, ஸோ அவரை நினைச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்ல தியானம் பண்ணாலும் சரி, தியானமாவது பண்ணுங்க. நிச்சயமா அவரு உங்களுக்கு ஒரு நல்ல குருவா இருப்பாரு அப்படின்றது பெருமாள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு இது. ஏன்னா குருஸ்தானத்துல சிவபெருமான் இருக்கிறதுனால நீங்க அவர் குருவா ஏத்துக்கோங்க. பெருமாளுடைய பிளஸிங்கும் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும், சரிங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு வழி காட்டுறாரு பெருமாள், சரிங்களா? அவரை நீங்க வழிபடுறீங்க, அவரை நீங்க உண்மையா நம்புறீங்க, அவர் உங்களுக்கு எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் நல்ல விஷயங்களும் கொடுக்குறாரு. ஆனா அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஒரு வழி உங்களுக்கு இப்ப சொல்றாரு. அந்த வழியை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அரியும் சிவனும் ஒண்ணு, இதுதான் இந்த கான்செப்டே. அதனால இந்த சைடு உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் கிடைக்க பெருமாள் பிளஸிங், இந்த சைடு அதை தக்க வச்சுக்கிறதுக்கு சிவனுடைய ஒரு ப்ரொடெக்ஷன். அவர் உங்களுக்கு குருவா நீங்க எப்படி இருக்கணும்ன்றத உங்களுக்கு, அந்த எளிமை என்ன, எளிமைனா என்ன, ஒரு ப்ரொடெக்ஷனா இருக்கிறதுனா என்ன, ஒரு அமைதினா என்ன, அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு குருவா சிவன் சொல்லி கொடுத்துருவாரு. இந்த மூணும் நீங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, அதை தக்க வச்சுக்க முடியும். அந்த எளிமை எல்லாமே இருந்துட்டா. இது சில பேருக்கு இல்லாதனாலதான் உச்சிக்கு போயிட்டு கீழே இறங்கிடுவாங்க சர்ன்னு. ஸோ அது உங்க லைஃப்ல நடக்க கூடாதுன்றதுதான் பெருமாள் அவருடைய ஒரு விஷ், சரிங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு பிளெஸிங் இருக்கு. நீங்க அவ்வளவு நல்லவங்களா இருக்கிறீங்கன்னா பெருமாள் உங்களுக்கு எந்த காலத்திலும் கைவிட மாட்டாரு. அதனாலதான் இப்படி ஒரு வழியை உங்களுக்கு வந்து சொல்றாரு. ஸோ இந்த ஒரு மெசேஜை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பயல் நம்பர் 2 உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நமோ நாராயணாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் கஸ்ட்ல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் வந்து என்னன்னா, உங்களை சுத்தி அதாவது நல்லவர்களும் இருக்காங்க, தீயவர்களும் இருக்காங்க, சரிங்களா? உங்க லைஃப்ல நல்லது நடக்கணும், நீங்க நல்ல வழிக்கு போகணும், நல்ல பாதை நோக்கி போகணும் அப்படின்றதுக்காக பாடுபடுறவங்களும் உங்க லைஃப்ல இருக்கிறாங்க. உங்களுடைய நல்லது பவர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவே உங்க கூட சேர்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நீங்க அதை கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யாரு நல்லவங்க, யாரு கெடுதல நினைக்கிறவங்க, உங்க கூட இருந்து யாரு உங்களுடைய உழைப்ப சுரண்டுறவங்க, யார் வந்து உங்களுக்கு நல்ல விஷயத்த உருவாக்கி கொடுக்க உண்மையா மனசார ப்ரே பண்ணிக்கிறவங்க அப்படின்றதெல்லாம் நீங்க அந்த லிஸ்ட் போட்டு நீங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இது உங்களுக்கு வந்து பெருமாள் கொடுக்கக்கூடிய ஒரு அவேர்னஸா நீங்க வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? நீங்க நல்ல ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கீங்க, உங்க கூட இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க நினைக்காதீங்க. அதுல உங்களை டவுன் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. எப்படி வந்து ஒரு பார்க்கடல் அந்த அமுதத்துக்கு அரக்கர்களும் அடிச்சுக்கிட்டாங்க, தேவர்களும் அடிச்சுக்கிட்டாங்க. பட் அது அமுதம்ன்றது ஒரு விஷயம் தான். அதே ரெண்டு சைடும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு சைடும் அது வந்து எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு அமுதம் மாதிரி உங்களுக்குள்ள நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு நல்லவர்களும் வராங்க அந்த நல்ல விஷயத்த பார்த்து. அதே நல்ல விஷயத்த பார்த்து கெட்டவர்களும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வராங்க, சரிங்களா? ஸோ அதனால நீங்க தான் தெளிவான ஒரு மனநிலைமையோட அது யாரு என்னன்றத யோசிச்சு நீங்க ரிமூவ் பண்ணிக்கணும். பெருமாள் உங்களுக்கு அதுக்கு ஒரு வழிதான் காட்டுவாரு, அவேர் தான் பண்ணுவாரு. அவர் வந்து இவங்கதான் அப்படின்னு காட்டி கொடுக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க புத்திசாலித்தனமா இருக்கணும். அதனால அதுக்காக தான் அந்த ஒரு டாஸ்க் உங்களுக்கு இப்ப கொடுத்திருக்காரு.
ஸோ இதை நீங்க கரெக்டா நிறைவேற்றிட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல உங்களை அடிச்சு காலையில நீங்க ரொம்ப அழகா நீங்க போகக்கூடிய பாதையில ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்ல போய் உட்காருவீங்க. ஸோ இதுக்கு இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி வேணும், அதை யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சீங்கன்னா அதுக்கு இங்க ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுக்குறாரு. என்னன்னா, முதற் கடவுளான விநாயக பெருமான வழிபடுங்க. சங்கடஹர சதுர்த்திலாம் வருது இல்லையா, அந்த டைம்ல அவருக்கு விரதம் மேற்கொள்ளுங்க. ஒண்ணுமே இல்ல, என் பெருமாள் வந்து எனக்கு இப்படி சொல்லியிருக்காரு, சோ உன்னை வந்து நான் சரணடைஞ்சாலோ இல்ல உன்னை வழிபட்டாலோ உனக்கு விரதம் இருந்தாலோ நீ எனக்கு கெட்டவர்கள் எல்லாம் பகைவர்கள்லாம் நீ காட்டி கொடுத்துருவ, என்னை காட்டி கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி அவர்கிட்டயே சொல்லிடுங்க. ஸோ கண்டிப்பா கூடி சீக்கிரம் ஒரு 3 சங்கடஹர சதுர்த்திக்கு நீங்க விநாயக பெருமான இது பண்ணுங்க, விரதம் இருங்க. சரிங்களா? எஸ்பெஷலி இந்த ஒரு விஷயத்த பகைவர்களை காட்டி கொடுக்கறதுக்காக சொல்லி விரதம் இருங்க. 4வது சங்கடஹர சதுர்த்திக்கெல்லாம் உங்களுக்கு வந்து முக்கியமான நபர்களை விரோதிகளை காட்டி கொடுத்துருவாரு. ஸோ இது உங்களுக்கு பெருமாள் சொல்லக்கூடிய மெசேஜ். ஏன்னா பெருமாளோட வேலை அது கிடையாது, பிளஸ்ஸிங் கொடுக்குற வேலை. விநாயகர் கண்டிப்பா காட்டி கொடுப்பாரு அது யாருன்றத. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்து கொடுக்குறாரு. ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றதுதான். ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான பெருமாள் மெசேஜ் அட்வைஸ் பார்த்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நமோ நாராயணாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. நேர்களே, இன்னைக்கு வந்து நம்ம 3வது வார சனிக்கிழமைக்கான புரட்டாசி மாதம் பெருமாள் மெசேஜ் பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் நமோ நாராயணாய போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.